Hello, future officers. Welcome to Mock Officer YouTube channel, and this is Arun. இன்னைக்கு நம்ம ஒன்றாம் தேதி வந்து எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் நியூ இயர் போயிருக்கும். பிஓ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் வந்திருக்கும். கிளர்க் ரிசல்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ பாஸ் பண்ண மாணவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ பாஸ் பண்ணாத மாணவர்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் லேகாக இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிக்கணும். உங்களோட ரிசல்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் செக்ஷனில் நீங்கள் வந்து லேகாக இருக்கீங்களா, இல்லைனா ரீசனிங், கான்ஸ், இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் இதில் லேகாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி அதில் உங்களோட ஃபோக்கஸை அதாவது அதிகமான நேரங்கள அதில செலவிடுங்க. ஸோ உங்களுக்கு வெற்றி அப்படின்றது இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 2025ல கண்டிப்பா அ தோல்வி அடைந்த மாணவர்கள் வந்து உங்களோட ஒரு சீட் அதாவது நீங்க நீங்க வந்து இந்த வருஷத்து வெற்றி அடையறதுக்கு எந்த 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 விதத்துல நீங்க வொர்க் பண்ணணும், எத நோக்கி போகணும், எந்த இடத்துல நீங்க வந்து லேக் ஆவறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நோக்கி வொர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி அப்படின்றது நம்ம கையில சீக்கிரமாவே வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய நாளோட எடிட்டோரியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ எவ்ரிடே 6 AM நம்மளோட யூடியூப் சேனலை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே, ஓகேவா? மண்டே டு ஃப்ரைடே 6 AM இந்த வீடியோ நம்மளோட எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு எடிட்டோரியல் எடுத்துட்டு வருவோம். அதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுல இருந்து வேர்ட்ஸ், அந்த வெக்காபுலரி, அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ் மீனிங் என்ன, சினானிம் ஆன்டனிம் என்ன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோலயே பார்ப்போம். பட் ஒரு எடிட்டோரியல் தான் பார்ப்போம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெய்லி 7 AM நம்மளோட டெலகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த பிடிஎஃப் கிடைக்கிறதுக்கு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சேனல்ல டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்ரிடே வெக்காபுலரி மார்னிங் 6 AM கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க படிக்கிற வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றது உங்களுக்கும் அவங்களுக்கு நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவியாவே இருக்கும். அது மாதிரி எங்களுக்கும் அ அது ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அத கேட்டுக்கிறேன். இன்னைய செஷன நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போட போற இதுக்கப்புறம் வரப்போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டோரியல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜார்ஜியால நடக்கிற ஒரு பொலிடிக்ஸ், ஓகேவா? அங்க வந்து ஒரு பொலிடிக்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைய தான் இந்த எடிட்டோரியல்ல பார்க்க போறோம். வித் ஒரு சில நியூ வேர்ட்ஸ் அதையுமே நம்ம வந்து சேர்த்து பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவ. பிளஸ் வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், நான் அந்த இடத்துல அந்த கிராமட்டிக்கல் யூசேஜ் என்ன, பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா எப்படி அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இன்னிலிருந்து நான் சொல்லப் போறேன். சரியா? அது மாரி மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஏன் இத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோ குடுத்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் அதிகமாகும். ஓகேவா? அதுவுமே அந்த கிராமட்டிக்கல் பார்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறதுனால மட்டும் தான் அதுவுமே இன்கிரீஸ் ஆகும். இந்த வீடியோட கடைசில வெக்காப்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? வெக்காப்ஸ மட்டும் டேபிளர் காலம் நம்ம பிடிஎஃப்ல இருக்கும். டேபிளர் காலமா வச்சு உங்களுக்கு நான் இதோட மீனிங் இது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதையும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவ. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டே அவுட். ஸோ ஸ்டே அவுட் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்டே அவுட்னா தள்ளி நிக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். டு நாட் கம் ஹோம் அட் நைட் அப்படின்றாங்க. ஆர் டு கோ ஹோம் லேட் அப்படின்றாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டே அவுட் அப்படின்றத ஃப்ரேசல் வெர்பா சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஹோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அதுலருந்து நம்ம எட்ட இருக்கணும். ஒண்ணு போகாமல இருக்கணும். அந்த விஷயத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்ற மாரி வருதா? ஸோ அந்த மீனிங் இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆன் சார்ஜ் பாலிடிக்ஸ். ஓகேவா? சார்ஜ் பாலிடிக்ஸ் அப்படின்றதால நம்ம வந்து போகாம இருக்கிறது, தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்? எதனால? அப்படின்றத சொல்லி பார்ப்போம். எனி எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஜார்ஜியா வில் என்டாயில் கிரேட் ஹார்ம் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் என்டைல்? என்டைல் அப்படின்றது உட்படுத்துதல், நீட் அப்படின்றாங்க. சினானிம் இந்த இடத்துல வேர்பா அத யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்த உட்படுத்தப்படுது? ஓகேவா? ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஜார்ஜியா பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்னா, அது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனைய விளைவிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல. சரியா? இந்த 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 எடிட்டோரியல்ல என்ன பேச போறோம் அப்படின்றது இந்த ஒரு சின்ன லைனே நம்மளுக்கு சிம்பிளா சொல்லிருவாங்க. ஸோ ஜார்ஜியால அந்த பாலிடிக்ஸ்ல நடக்கிற பிரச்சனை எங்க இருந்து வருது? யாரால வருது? அப்படின்றத நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ எந்த நாட்டுல பிரச்சனையா இருந்தாலும் வில்லன்கள் 2 பேர் தான் இருப்பாங்க. அது அது அவங்க தான் இங்கேயுமே இருக்க போறாங்க. நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். சரி. த இனாகுரேஷன் ஆஃப் மிக்கல்
கவ்லேஷ்வில்லி. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த பேர் வந்து நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றது மேபி நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது தப்பா இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ மிக்கல் கவ்லேஷ்வில்லி எ ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ என்ன பண்றாங்க, இவர வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியாவா பதவி ஏற்க போறாங்க. அவரு யாரு அப்படின்னா, ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா? இந்த மிக்கல் கவ்லேஷ்வில்லி அப்படின்றவரு ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர் could deepen the political crisis in the Caucasian country. ஸோ இந்த இந்த கக்கேஷியன் கண்ட்ரி அப்படின்னா என்ன? ஸோ மொத்தம் 3 கண்ட்ரி இருக்கு. யார் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கக்கேஷியன் கண்ட்ரி? 3 கண்ட்ரி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். என்னென்ன கண்ட்ரி அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த ஜார்ஜியா. சரி, அது அப்ப நீங்க சொல்ல வேண்டியது 2 கண்ட்ரி தான் என்ன சொல்லணும். சரி, which has seen back to back street protests and crackdowns. அந்த ஜார்ஜியால வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகமான இந்த ப்ரொட்டஸ்டும் அது மாதிரி இந்த கிராக்டவுன்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதனால இவரு பதவி ஏற்க போறதால, யாரு மிக்கேல் கவ்லேஷ்வில்லி அவர் பதவி ஏற்க போறதுனால இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் கவ்லேஷ்வில்லி, ஸோ மிஸ்டர் கவ்லேஷ்வில்லி a conservative leader and a கிரிட்டிக் ஆஃப் அ வெஸ்ட். ஸோ இவர் யாரு அப்படின்னா, வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர். வெஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல யாரை மீன் பண்றாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனையும் யுனைடெட் ஸ்டேட்ஸையும், அமெரிக்கா இருக்குல்ல, அதை தான் மென்ஷன் பண்ணாங்க. பட் இவர் யாரு அப்படின்னா, இந்த கபிலேஷ்வில்லி அப்படின்றவர் வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஆனவர், யூஎஸ்க்கு ஆப்போசிட் ஆனவர். ஓகேவா? வாஸ் அப்போஸ்டு பை தி கண்ட்ரிஸ் அப்போசிஷன் அண்ட் இஸ் ப்ரெடிசிசர்னா யாரு, முன்னோடி அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஸோ ப்ரெடிசிசர் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர் ரன்னர் அப்படின்றாங்க பாருங்க, முன்னிருந்தவர். ஸோ அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செலோம் சௌரப் 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 வில்லி. ஓகேவா? இந்த இடத்துல வில்லின்னு வருது. இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த நம்ம ஊர்ல சில நேம்லாம் இருக்கும்ல, அந்த மாரி. ஓகேவா? இந்த கட்சிய தொடங்குனோர பேருமே வில்லில தான் முடியும். ஸோ என்னோட கெஸ் அது. எனக்கு இன்னும் அத பத்தி நான் டீட்டெயிலா பார்த்துட்டு வரல. பட் மேபி அது என்னோட கெஸ் அது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுமா? மிஸ்டர் சௌரப் ஷிவ்வில்லி. சரியா? மிஸ் சௌரப் ஷிவ்வில்லி. இவங்க வந்து ஒரு ஃபீமேல். ஹூ ஹேட் செட் earlier that there would be no inauguration of Mr. கபிலேஷ்வில்லி. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, சௌரப்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சிம்பிளா சௌரப் அப்படின்றவங்கள வந்து அவங்களோட ப்ரொடியூசர். யாரோட ப்ரொடியூசர்? கபிலேஷோட ப்ரொடியூசர் தான் சௌரப். ஓகேவா? சௌரப் அப்படின்றவங்க ஒரு ஃபீமேல், கபிலேஷ் அப்படின்றவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவரு வந்து ஒரு மேல் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரியா? இவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு? இந்த சௌரப் அப்படின்றவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அவருக்கு எந்த இனாகரேஷன் கிடையாது. தேர் வுட் பி நோ இனாகரேஷன் ஆஃப் மிஸ்டர் கபிலேஷ்வில்லி அனௌன்ஸ்ட் லீவிங் ஆஃபீஸ் வாலண்டியர்லி. ஸோ அவங்களோட ஆஃபீஸ், அதாவது எனக்கு அந்த வேலை வேணாம், பிரசிடென்ட் ஒர்க் வேணாம் அப்படின்ட்டு அவங்க வாலண்டியரா அங்க இருந்து ரிமூவ் ஆயிட்டாங்க. அவங்களே எழுதி கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. ஸ்லாமிங். ஸோ அவங்க வந்து குறை கூறுறாங்க. ஸ்லாமிங் அப்படின்னா என்ன? பேங், தடால் ஒன்று போடு அப்படின்றாங்க தமிழ். பேங், அவங்கள வந்து ஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து குறை சொல்லுதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ குறை சொல்றாங்க. என்ன? இஸ் ஸ்வேரிங் இன் ஆஸ் அ பரோடி அப்படின்றாங்க. ஸோ பரோடி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை வந்து ஸ்லாம் பண்றாங்க. அவங்களோட அந்த அவங்க பதவியேற்பு விழா. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு இனாகரேஷன் கிடையாது அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. சரி, ஷீ லேட்டர் ஜாயிண்ட் அப்போசிஷன் ப்ரொட்டஸ்ட் அவுட் சைட் த பார்லிமெண்ட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சொந்த கட்சியில இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. யாரு? அந்த சௌரப் அப்படின்றவங்க சொந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இந்த இப்போ 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 ஆக்சுவலா ஜார்ஜியால வந்து ஒரு கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த கட்சியில மிக்கேல் அப்படின்றவர் வந்து பிரசிடென்டா பதவியேற்க போறாரு. அந்த கட்சியில இருந்தவங்க தான் இந்த சௌரப். அவங்க வெளியே வந்து ஆப்போசிட் பார்ட்டி ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை. புரியுதா? என்ன என்ன சொல்ல வராங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. She later joined opposition protests outside the parliament. The latest spell of the crisis goes back to the October legislative elections அப்படின்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஸ்பெல் ஆஃப் கிரைசிஸ், இப்போ இருக்க புது பிரச்சனைக்கு என்ன அப்படின்னா, அக்டோபர்ல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் நடந்தது. த ரூலிங் கன்சர்வேட்டிவ் சார்ஜ் அண்ட் ட்ரீம் பார்ட்டி, இந்த சார்ஜ் அண்ட் ட்ரீம் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் யாரு? மிக்கலும் சௌரபும். சரியா? மிக்கல் கபிலேஷ்வில்லியும் சௌரப் ஷி வில்லியும், இவங்க 2 பேரும். சரியா? வித் ஃபாரின் பாலிசி தட் வாஸ் ஸ்கெப்டிக்கல் அப்படின்னாங்க. ஸோ வாட் இஸ் மீன் ஸ்கெப்டிக்கல்? ஸோ ஸ்கெப்டிக்கல் அப்படின்றது டவுட்ஃபுல். ஓகேவா? ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா டவுட்ஃபுல் வச்சுக்கோங்க. ஸ்கெப்டிக்கல் ஆஃப் வெஸ்ட் அண்ட் கால் ஃபார் அ ஸ்ட்ராங்கர் டைஸ் வித் ரஷ்யா அண்ட் சைனா வென். ஓகேவா? ரஷ்யா அண்ட் சைனா வென் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த ட்ரீம் பார்ட்டி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த லைன்ல இப்போ என்ன சொல்றாங்க, ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் அவங்க டைஸை வந்து ஸ்ட்ராங் பண்ண போறதா சொல்றாங்க. யாரு? இந்த ட்ரீம் பார்ட்டியை சேர்ந்த
மக்கள் இப்போ பிரசிடெண்டா பதவி எடுத்திருக்காரு. த அப்போசிஷன் விச் said that elections were fraudulent. ஸோ எலெக்ஷன் வந்து நேர்மையா நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிமாண்டட் ரீ எலெக்ஷன், அவங்க ரீ எலெக்ஷனை கேட்கறாங்க. பட் த ஜார்ஜியன் ட்ரீம் வெண்ட் அகைட் வித் த கவர்மெண்ட் ஃபார்மேஷன். நீ என்ன வேணா சொல்லு, அப்போசிஷன் என்ன வேணா சொல்லு, நாங்க கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஜார்ஜியன் ட்ரீம் அப்படின்ற இந்த கட்சி வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் போயிட்டாங்க. அமங் தோஸ் ஹூ denounced the legitimacy of the elections was the pro-Western மிஸ்டர் சௌரஷிவில்லி. ஸோ இந்த சௌரஷிவில்லி வந்து அவங்க ப்ரோ-வெஸ்டர்ன், அவங்க வந்து வெஸ்டர்னுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதாவது யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. Yeah, sitting president's support was an anti-government protest challenging the veracity of the polls was a testimony to the deep political divisions அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல veracity அப்படின்னா என்ன? ஸோ veracity அப்படின்றது ட்ரூத், உண்மைத்தனம். அது மாதிரி டெஸ்டிமோனி அப்படின்றது எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் டெஸ்டிமோனி அப்படின்றது எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தான் இந்த நெக்ஸ்ட் பட் undeterred, the ruling party picked Mr. Kavleshvili as a president. இப்போ ரூலிங் பார்ட்டி ட்ரீம், அந்த ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி வந்து கவலேஷ்விலியை பிரசிடெண்டாக எடுத்துட்டாங்க. அண்டர் நியூ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் லா மேக்கர்ஸ் ஃப்ரம் அ பார்லிமெண்ட் அண்ட் அதர் ரீஜனல் அண்ட் லோக்கல் அசம்பிளிஸ். ஸோ என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கவலேஷ்வில்லி அவரை வந்து பிரசிடெண்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை முடிக்கிறாங்க. நம்ம செகண்ட் பேராகிராஃபை கன்னியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. The crisis in Georgia looks like a political tug. So what is meant by tug? Tug அப்படின்றது புல், வலி பிழிப்பு அப்படின்றாங்க தமிழ். ஸோ புல் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். புல் அப்படின்னு கருது. டக் ஆஃப் அ வா பிட்வீன் தி ரூலிங் பார்ட்டி அண்ட் இட்ஸ் ஆப்போனன்ட். ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த கிரைசிஸ். ஸோ ரூலிங் பார்ட்டிக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த ஜார்ஜியன் கிரைசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் த ஆக்சுவல் சுச்சுவேஷன் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ இதை தாண்டி இன்னொரு ஒரு உண்மையான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜார்ஜியா எ ஃபார்மர் சோவியத் ரிபப்ளிக். என்ன உண்மை அப்படின்னா, ஜார்ஜியா வந்து முன்னாடி ரஷ்யா கூட இருந்த ஒரு கண்ட்ரி. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட், ஷேரிங் த பார்டர் வித் ரஷ்யா. இப்போ இந்த ஜார்ஜியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து ரஷ்யா கூட பார்டரை ஷேர் பண்றாங்க. இன் 2008 மந்த்ஸ் லேட்டர் ஆஃப்டர் இட் வாஸ் ப்ராமிஸ்டு நேட்டோ மெம்பர்ஷிப். 2008ல் ஜார்ஜியா வந்து நேட்டோ மெம்பர்ஷிப்க்கு வந்து நேட்டோ கூட சேர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல ரஷ்யா இன்வெர்டட் இட் இந்த நேம் ஆஃப் டிஃபெண்டிங் டூ பிரேக் வே ரீஜியன்ஸ் அப்படின்னா. வாட் இஸ் மீன் பிரேக் வே? ஸோ பிரேக் வே அப்படின்றது டிஃபெக்ஷன், பிளவுபட்ட ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக் வே அப்படின்றது அந்த டைம்ல இந்த ரெண்டு ரீஜனை வந்து ரஷ்யா இன்வைட் பண்ணிட்டாங்க 2008ல். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். லீடர்ஸ் இன் திப்லிசி ஹேவ் ஜெனரலி பீன் ப்ரோ வெஸ்டர்ன். ஸோ திப்லிசியில் இருக்கிறவங்க பேசிக்காவே ப்ரோ வெஸ்டர்ன். ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் சப்போர்ட் பண்றாங்க தான். பட் திஸ் ட்ரெண்ட் சேஞ்ச்டு வித் த ரைஸ் ஆஃப் தி ஜார்ஜியன் ட்ரீம் ஃபவுண்டட் இன் 2012 பை தி பில்லியனர் பிசினஸ்மேன் பிட்சினா இவ்னிஷ்வில்லி. இவரோட பேரும் வில்லியில தான் முடியுது. இவர் தான் 2012 இந்த ஜார்ஜியன் ட்ரீம் அப்படின்னு ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்றாரு. டிப்லிசிஸ் அப்ரோச்மெண்ட் வித் மாஸ்கோ வாஸ் நாட் ரிசீவ்ட் வெல் இன் தி வெஸ்டர்ன் கேபிட்டல்ஸ். ஸோ இவங்க இந்த திப்லிசி ராஜா வந்து மாஸ்கோ ரஷ்யா கூட டைப் பண்றது வெஸ்டர்னுக்கு பிடிக்கல. ஸோ கண்டிப்பா பிடிக்காது. ஓகேவா? ஸோ வென் அலிகேஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஃப்ராட் எமர்ஜ், த வெஸ்டர்ன் இமீடியட்லி பேக் த அப்போசிஷன். ஸோ இந்த எலெக்ஷன் ஃப்ராட் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரிச்ச உடனே என்ன ஆகுது, வெஸ்ட்ல இருக்கிறவங்க வெஸ்ட் கண்ட்ரிலாம் இமிடியேட்டா ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் நவம்பர், amid tensions with the West, the Georgian government suspended talks to join the European Union until 2028. அது வரைக்கும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜார்ஜியன் கவர்மெண்ட் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் கூட டாக்ஸ் வச்சுக்கிறது 2028 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகுது, ட்ரிகரிங் மோர் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட். யூரோப்பியன் யூனியன் கூட நீங்க வந்து எந்த டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஊர்ல ஒரு கலவரம் வெடிக்குது. ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் ரெமிசன்ட். ஸோ வாட் இஸ் ரெமிசன்ட் அப்படின்றது சஜஸ்டிவ், ஒத்துள்ள. ஸோ எந்த விஷயத்த வந்து சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, 2014 ப்ரோ வெஸ்டர்ன் மைடன் ப்ரொடெஸ்ட் இன் உக்ரைன். ஸோ உக்ரைனில் நடந்த அந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு வந்து இது ஒத்து போகிறது. இப்போ நடக்கிற அந்த டைம்ல நடந்த இவங்க சொன்னாங்களே யூரோப்பியன் யூனியன் கூட அன்டில் 2028 வரைக்கும் எங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நடந்த பிரச்சனை வந்து 2014 உக்ரைன்ல நடந்த பிரச்சனை மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் வீக் த யூஎஸ் இம்போஸ் சாங்ஷன் ஆன் மிஸ்டர் இவ்னிஷ்விலி. ஓகேவா?
லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் வந்து யுனேஸ்வலி மேல சில சாங்ஷன்ஸ் தடைகளை வந்து விதிச்சிருக்காங்க. சார்ஜியாஸ் ரூலர்ஸ் சே த வெஸ்ட் புஷிங் தி கண்ட்ரி இன்டு கான்ஃபிளிக்ட் வித் ரஷ்யா விச் தே டு நாட் வாண்ட் அப்படின்றாங்க. பட் ஜார்ஜியா ரூலர்ஸ் வந்து இப்போ இருக்கிற பிரசிடென்ட், அதாவது இப்போ ட்ரீம், அதான் அந்த ஜார்ஜியன் ட்ரீம் அப்படின்ற பார்ட்டி வந்து அவங்களே என்ன சொல்றாங்க, வெஸ்ட் வந்து எங்களை வந்து புஷ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ரஷ்யா கூட கான்ஃபிளிக்ட்டை உருவாக்குறதுக்கு எங்களை புஷ் பண்றாங்க. பட் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. They also point out the country's constitutional court has rejected a lawsuit filed by the Saurashvili. Saurashvili அப்படின்றவங்க நான் யாரு முன்னாடி அந்த வெளியே வந்தாங்களா அவங்க, அதை வந்து அவங்க போட்டிருந்த அந்த லாசூட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஜார்ஜியன் கோர்ட்டு, சீக்கிங் தி annulment ஆஃப் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ annulment அப்படின்னா என்ன? annulment அப்படின்றது ரிப்பில் பண்ண சொல்றாங்க. ஓகே, அது அது நடக்காது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்த ஒரு லாசூட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜார்ஜியாஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் ரிசால்வ் த டிஃபரன்சஸ் அமங் தெம்செல்ஸ். இப்போ வந்து ரிசொல்யூஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ரிசொல்யூஷன் நம்மளோட இந்து எடிட்டோரியல் இருந்து அவங்க இந்த பிரச்சனைக்கு என்ன ரிசொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஃபரன்சஸ் அமங் தெம்ஸ், அவங்களுக்கு உள்ள பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கணும். தே ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த tragedy of Ukraine and seek common ground in bringing the political crisis to the end. ஸோ உக்ரைனில் நடந்த பிரச்சனை, அந்த ட்ராஜடியை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த பெஸ்ட் எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ் கேன் டூ இஸ் டு ஸ்டே அவுட் ஆஃப் தி ஜார்ஜியாஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ் அப்படின்றது இந்த வெஸ்ட், அதை தான் மீன் பண்றாங்க. அவங்க இந்த ஜார்ஜியா பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டே அவுட் ஆஃப் அப்படின்னா என்ன? டு நாட் பிகம் இன்வால்வ் இந்த ஆர்கியூமெண்ட் ஆர் டிஸ்கஷன். ஸோ தெளிவாக இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். கரெக்ட் இல்லை? என்ன நடக்குது, அதாவது என்ன நடந்தது, எதனால் நடந்தது, இப்போ என்ன நடந்திருக்கு, இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற மாதிரி அருமையாக ஒரு எடிட்டோரியலை பார்த்து நம்ம முடித்தோம். ஸோ இதில் இந்த ஒரு எடிட்டோரியல் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஜார்ஜியா அப்படின்றது ஒரு கக்கேஷியன் கண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரஷ்யா கூட பார்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க யூரோப்பியன் யூனியன்ல அந்த நேட்டோவில் வந்து 2008 ஜாயின் பண்ண போனாங்க. பட் ஜாயின் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து மறுபடியும் வந்து ரஷ்யா இவங்க மேலே வந்து படையெடுத்தாங்க. எங்கே படையெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு 2 ரீஜனில் படையெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு ஆள் அவங்க கட்சிக்கு ஆப்போனண்ட்டாக பிரச்சனையில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ தெளிவாக சூப்பராக இருந்தது. இதில் என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஆத்தர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ என்ன நடக்குது, அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது. 2008 பற்றி பேசியிருந்தோம், 2014 பற்றி பேசியிருந்தோம். கரெக்டில் 2008 2014 அங்கே 2014 உக்ரைனில் நடந்த ப்ரொட்டஸ்ட் மாதிரி இங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் வெஸ்ட் வந்து இங்கே தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும், யாரும் வந்து அதை தலையிடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன ஸ்டேயிங் அவுட் ஆன் ஜார்ஜியாஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது, இந்த ஸ்டேயிங் அவுட் அப்படின்றத இந்த இடத்துல ஃபுல் சென்டென்ஸாக கொடுக்காம ஸ்டேயிங் அவுட் அப்படின்றது இந்த இடத்துல யாரை மீன் பண்றாங்க, அப்ப வெஸ்ட்டை தான் மீன் பண்றாங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா ஏன் ஹிந்து வந்து இப்படி ஒரு ஒரு லைன் கொடுக்குறாங்க அப்படின்றத. ஸோ நானுமே எடிட்டோரியல் ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே போறேன் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இன்னி நாள் எடிட்டோரியல் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், அந்த வேர்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வேர்ட்ஸ் யூசேஜை ஒரு குயிக்காக 1 மினிட்ல பார்த்துருவோம். ஸோ என்டைல் அப்படின்றது நீட், அது மாதிரி கன்சர்வேட்டிவ் அப்படின்றது ட்ரெடிஷ்னல், ப்ரிடிசர் அப்படின்றது ஃபோரன்னர் முன்னிருந்தவர், ஸ்லாமிங் அப்படின்றது அவங்க வந்து நம்ம வந்து குறை கூறுறதை வந்து ஸ்லாமிங் சொல்லலாம். ஸ்வேரிங் இன் அப்படின்றது இன்ஸ்டாலிங் சத்திய பிரமாணம் அப்படின்றாங்க. ஸ்கெப்டிக்கல் அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு, டவுட்ஃபுல்லா இருக்கு. ஃப்ராடுலண்ட் அப்படின்றது டிஸ்ஆனஸ்ட். வெராசிட்டி அப்படின்றது ட்ரூத். டெஸ்டிமோனி அப்படின்றது எவிடன்ஸ். டக் அப்படின்றது புல், ஒரு இடத்துல இருந்து நம்ம இழுக்கிறது. பிரேக் அவே அப்படின்றது டிஃபக்ஷன், பிளவுபடுதல். ஓகேவா? அலிகேஷன்ஸ் அப்படின்றது கிளைம், குற்றச்சாட்டுகள். ரெமிசன்ட் அப்படின்றது சஜஸ்டிவ், அண்ட் அனல்மெண்ட் அப்படின்றது ரிப்பீல் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டேயிங் அவுட் ஒரு விஷயத்துல நம்ம தள்ளி இருக்கிறது. ஸ்டே அவுட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லைன்னா ஏதோ ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னா நம்ம அதில் தலையிடாம எட்ட இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலையும் முடிக்கிறாங்க. சரி, இந்த எடிட்டோரியல் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இதை மாதிரி நாளைக்கு மார்னிங், ஸோ ஆமாம் நாளைக்கு மார்னிங் நான் வந்து உங்களுக்கு அடுத்த எடிட்டோரியல் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ டெய்லி 6 AM அலாரம் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மணிக்கு உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, நீங்கள் அதை படிக்கிற டைமில் 8 மணிக்கு 9 மணிக்கு நீங்கள் அதை பார்த்துடலாம். அதனால தான் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி
மண்டே டு ஃப்ரைடே எடிட்டோரியல் 15 மினிட்ஸை நம்ம வந்து பக்காவாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ we will see in the next video. Thank you all. Have a great day. Bye.